நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். அதில் என்ன எஸ்ஆரை பற்றி மட்டும் தான் பதிவு பண்ணுறேன். அந்த பதிவு என்னென்னா, பொதுவான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் எல்லாருக்குமே நமக்கு பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்கள் பதிவு பண்ணுறேன். ஆனால் தற்போது அப்படி கிடையாது. இவன் புதுசாக தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்க விஜய். இந்த விஜய் என்ன 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 இப்போ சொல்லியிருக்க அப்படின்னா, அதாவது பல லட்சம் பேர், அதுவும் என்ன தெரியுமா, எத்தனை லட்சம் பேர்னே சொல்லலை, பல லட்சம் பேர் இதில் இருந்து நீக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொய்யான தகவல். இந்த எஸ்ஐஆர் என்னங்கிறத இப்போ வரைக்கும் தெளிவான ஆல்ரெடி ஏற்கனவே முத பெட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பிஎல்ஓ அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இது உறுதி செய்யப்படும். ஆனால் விஜய் இப்போ என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இல்லை இவங்க இதனால் பல லட்சம் பேர் நீக்கப்படுவாங்க அப்படிங்கிறது. அவங்க நீக்கப்படுவாங்க, அது கன்ஃபார்ம். ஏன் ஒரு ஆளுக்கு 2 ஐடி இருக்குங்க, 2 ஐடியில் ஒரு ஐடி நீக்கி தான் போடுவாங்க. வேறு நினைச்ச முடியும், டெத் இருக்குது. ஆமாம், அப்புறம் ஏற்கனவே என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்ட பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே அது செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், பீகாரில் இன்னைக்கு 200 தொகுதிகளுக்கு மேல் நம்ம இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கோம். எப்படி வெற்றி பெற்றுன்னு சொல்லுங்க போட்டு, எந்த காரணம் சொல்லுங்க போட்டு, இதே அங்கே எஸ்ஐஆர் நடந்தது. இதே ராகுல் காந்தி பொய்யான பிரச்சாரம் செஞ்சாப்புல. ஆனால் அந்த பொய்யான பிரச்சாரம் என்ன பண்ண நினைச்சு, தண்ணியில் குதிச்சு தான் மிச்சம். வேறு நினைச்சு முடிச்சு போட்டு தண்ணியில் குதிச்சது மட்டும்தாங்க மிச்சம். எத்தனை மணி நேரம் தண்ணியில் குதிக்கட்டும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான். அந்த எஸ்ஐஆருங்கிறது ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு என் வீட்டிலே ஒரு எப்படி சொல்லப்போன ஒரு வாக்காளர்கள் இன்று நீக்கப்பட்டு உள்ளார்கள். இப்போ நான் அதை சேர்க்கணும், ஆனால் உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் சேர்க்கணும். இன்னைக்கு முடிஞ்சு போட்டு அதுக்கு நம்ம எழுதி கொடுத்து முறையாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் நம்ம செய்யணும். தவிர அதுக்காண்டி இவர் சொன்ன மாதிரி தவைக்கா தலைவர் இருக்காப்புல, தவைக்கா தலைவர் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் புதுசுன்னு நினைக்கிறேன். உண்மையில் அரசியல் படத்தில் நடித்த மாதிரியே பேசுகிறாப்ப, படத்தில் எடுத்துக்கணும் அப்படி நடிச்சுட்டு நல்ல சீனை போட்டு பேசுகிற மாதிரியே பேசுகிறாப்ப. ஆனால் தவறான விஷயம் அது. அவருக்கு இப்போ ஒரு மாபெரும் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் படத்தை மாதிரியே மக்கள் மனசு ஏமாற்ற வேண்டாம். நேர்பட உங்களை இறங்க, இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. என்னச்சு முடிச்சு போட்டு ஒன்று உயிர் இல்லைங்க, 40 சும்மா இல்லைங்க. அது போட்டு நம்ம என்ன வெளியில் சொல்லக்கூடாது. என்ன செய்ய முடிச்சு, உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு சொல்லுங்க போட்டு, உங்களால் தான் அந்த உயிர் போச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரியுமா, யாரோ ஒரு ஆள் சொல்லுதை பேச்சை கேட்டு நீங்கள் பேசுகிற தவறான விஷயம். விஜய் சார், நீங்கள் அதை சொல்லுவீங்களா, மாமா அங்கிள் அப்படின்னு சொல்லுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். இதெல்லாம் தவறான விஷயம். நான் உங்களுக்கு திரும்ப ஒரு கடன் தெரிவிக்கிறேன். உங்களுக்கு அரசியலோட தன்மைகள் இன்னும் தெரியவில்லை, தெரிஞ்சு கற்றுட்டு வாங்க, சரிங்களா? எஸ்ஐஆருங்கிறது வரவேற்பு தன்மை கூடது இன்னும். அதனால் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ஒரு பூத்தில், நான் ஒரு பூத்தில் இருக்கேன், என் பூத்தில் 100 டெத்து இருக்குது. கிட்டத்தட்ட நானும் 2022 இந்நாள் வரைக்கும் நானும் அதை கிளிக் பண்ண சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் கிளிக் பண்ண கொடுக்கல, யாரும் கிளிக் பண்ணல. இன்னும் இந்த டெத்து மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தடவை கிளிக் பண்ண முடியுமா, அதாவது இந்த எஸ்ஐஆர் மூலமாக முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறோம், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பதிவு பண்ணுறேன். ஏன்னா உங்கள் பூத்தில் யாராவது உங்களுடைய தாவைக்காவிலேருந்து ஒருத்தரை உட்காந்து முழுசாக பார்க்க சொல்லுங்கள். எத்தனை டெத் இருக்குன்னு மேலே கிளிக் பண்ண சொல்லுங்கள். முடியாது, சாத்தியம் கிடையாது, சரிங்களா? அதனால் விஜய் சார், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாம். தயவு கூர்ந்து சொல்கிறேன், மக்களுடைய அடிப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் முழுசாக பார்த்து அதை புரிஞ்சுக்கங்க. இந்த எஸ்ஐஆர் உங்களை ஆதரித்து நீங்கள் தான் அதுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வேண்டி கொண்டு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.